கர்த்தாதி கர்த்தருக்கு எல்லா துதியும் மகிமையும் ஏறெடுக்கிறேன். தினம் ஒரு மொழி என்ற தலைப்பில் இந்த நாளிலே தியானிக்க போகிற வேத வசனமானது நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியாக வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளிலும், ஒவ்வொரு செயல்களிலும் எல்லாவற்றையும் நாம் அவரிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் சரியான பொருளாகும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கிறோமா? நாம் அப்படி இருப்போமானால், தேவன் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் தலையிட்டு, அவரே அதை சரி பண்ணுவார். அவருக்குத்தான் தெரியும், நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று சொல்லி. அப்படியானால், நாம் நம்முடைய இஷ்டம் போல செய்கிற காரியங்களை விட்டுவிட்டு, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யத்தக்கதாக, நாம் ஒவ்வொரு சிந்தனைகளிலும், ஒவ்வொரு செயல்களிலும் அவரை சார்ந்து கொள்கிற பழக்கம் நமக்கு வர வேண்டும். பொதுவாக நம்மோடு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார்ன்னு வச்சுக்கங்களேன். நம்ம எதுனாலும் நம்ம அங்க போவோமா, இப்ப கூடவே சேர்ந்து நடக்கிறார்கள். கையை பிடித்துக் கொண்டு நடக்கிறார்கள். அப்பொழுது என்ன சொல்லுவோம்? அங்கே போலாமா? அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுட்ட கேட்போம். அப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க? சரி போகலான்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள் இல்ல வேண்டாம் நம்ம இந்த பக்கமா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோசித்து பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுடைய கைகளோடு கூட பிடித்துக்கொண்டு போகிற ஒரு நண்பன் காட்டுகிற வழியிலே நீங்கள் போவீர்கள் அல்லவா? அதே நண்பனாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எல்லா காரியத்திலும் நாம் அவருடைய ஆலோசனைப்படியே நடக்கணும். அவர்ட்ட சொல்லி என்ன பண்ண என்ன வழிகாட்டுங்கன்னு சொல்லி அவர் மேல நாம் நம்பிக்கையா இருக்கும்போது, கர்த்தர் வார்த்தை என்னும் வெளிச்சத்தினால் நமக்கு வழிகாட்டுவார். அவருடையதான ஒ உள்ளான மனுஷனிலே அவர் தன்னுடைய ஆவியினாலே காரியங்களை வெளிப்படுத்துவார். இன்னும் சில பேருக்கு சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலமா காரியத்தை வெளிப்படுத்துவார். ஆகவே முக்கியமான காரியங்களுக்கு மாத்திரம் அவரை கேட்டுவிட்டு மற்ற காரியங்களையும் விட்டு விடுவது அவருக்கு பிரியம் கிடையாது. அவர் நம்மீது வைராக்கிய வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார்ன்னு வேதம் சொல்லுகிறபடினாலே, எல்லா காரியங்களையும் நாம் தேவனிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா! அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ? அப்படி என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய யோசனைகள் ஒன்றுமே வீணாக இல்லையாம். எல்லாவற்றையும் தேவனோடு கூட இணைந்து அவர் யோசித்தபடியினாலே, எல்லா காரியங்களிலும் அவர் தன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவராக இருந்தபடியினாலே, அவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசியிலே அவர் ஜெயம் எடுத்தார். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில தேவனோடு கூட ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு நாளும் நிற்கும்போதும், நடக்கும்போதும், சிந்திக்கும்போதும், யோசிக்கும்போதும், பேசும்போதும் எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? ஏனென்றால் நாம் சுயமாய் பிராக்டிஸ் பண்ணா